இந்த வீடியோ 2 மணி 13 நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 162 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஏன் நெகட்டிவாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நான் என்னென்ன கீ ரீசன்ஸாக பார்க்குறேன்னா, யூஎஸ் ஈரான் டீல் வந்து சீஸ்ஃபயர் வர மாதிரி வந்துட்டு திரும்பவும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ கீழே இறங்குது. இன்னொரு ரீசன், கண்டினியூஸாக எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். அதுவும் ஒரு ரீசன். ஸோ க்ரூட் ஆயில் கீழே இறங்குது, மேலே ஏறுது, வாலட்டைலாக இருக்குது. அட் த சேம் டைம் யூஎஸில் 10-year ட்ரெஷரி பாண்ட் ஈல்டு வந்து 4.4 இருக்குது. அதே 30-year பாண்ட் ஈல்டு வந்து 5% கிட்ட இருக்குது. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ருப்பி டிப்ரிஷியேஷன் ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கு, ஸோ அவங்க டைரெக்டாக அந்த 30-year பாண்டில் போட்டாலே 5% கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம மார்க்கெட்லேருந்து விற்றுட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ அடுத்து யூஎஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ யூஎஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னா அங்கே பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதிகமாகும். ஸோ இங்கே போட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக அங்கே சும்மா பேங்க்கில் வச்சுருந்தாலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஏதாவது முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, முக்கியமான நியூஸ் இருக்கான்றதை பார்த்துருவோம். ஸோ சுப்ரியர் லைஃப் சயின்ஸ் ஷேரு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தது. நான் எதுவும் பை பண்ணல. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17%, 20% அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் ஆகி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பங்குகளை போட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மேபி இதோடைய வேல்யூவேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான டைமில் நம்ம உள்ளே என்டர் ஆகலாம். ஸோ அசோக் லைலண்ட் ஷேர் ஹோல்டர் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு, Q4 ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் ஸ்லிப் ஆகிருக்கு. அதனால் ஷேர் வந்து 5%க்கு கீழே டவுன் ஆகி க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டோடைய ஷேர் ப்ரைஸ் 5% அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஜெஃப்ரிஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 125 கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸ் வந்து 28% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த ப்ரைஸ் ஏறி இருக்குது. ஸோ இதையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஆட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். 100க்கு கீழே வந்தால் பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஷேர் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்மால் கேப்பில் ரெப்கோ பேங்க், ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.